மார்க்கத்தின் பெயரால் செய்த தவறுகள், மார்க்கத்தின பெயரால நம்ம செய்த தவறுகள் இருந்து தௌபா செய்யணும். நம்ம பாவம் நிறைய செய்வோம், பிழைகள் நிறைய செய்வோம். ஆனா அதுக்கு மார்க்க அடையாளம் கொடுத்திருந்தோம்டா, இது மார்க்கம், இது இஸ்லாம், அல்லது செய்தா பிழை இல்லை, செய்தால் பிழை இல்லை என்றது என்ன மார்க்கம் அர்த்தம். மார்க்கத்துல அனுமதி அர்த்தம். நீங்க எந்த இடத்திலேயாவது இது அனுமதி என்றோ, அல்லது இது விரும்பத்தக்கது என்றோ, அல்லது இது வெறுக்கத்தக்கது ஹராம் இல்லை என்றோ, அல்லது வாஜிப் என்றோ ஒன்றுக்கு சொல்லி இருந்தீங்க என்று சொன்னா நீ மார்க்கத்துல பேரால செஞ்சுக்கிறீங்க. அது பிதஅத்தாக இல்லாது விட்டாலும் மார்க்கத்தின பேரை நீங்க யூஸ் பண்ண, ஒரு தவற செய்யக்கூடியவர்களுக்கு சைத்தான் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கொஞ்சம் மார்க்க அறிவு இருந்தா என்ன பிழைன்னு கேட்கிறது. முதலா கேள்வி என்ன பிழை அப்படின்னு கேட்கிறது. அது எதற்காக என்ன பிழை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, மார்க்கத்தில் அது பிழை இல்லை என்று நீ ஒரு தவறு செய்வதை என்ன செய்ய, மூமுல் பல்வா பரவிட்டு எல்லார்ட்டையும் மிகச்சிட்டு தவிர்க்க இல்லாம இருக்குது என்றது ஓகே. அது நீ மார்க்கத்துக்கு அடையாளம் கொடுக்கல, பிழையை நீ ஒத்துக்கல்ற, பிழையில நான் நிர்பந்திக்கப்பட்டீங்க, அல்ல பிழையில நம்ம கலந்துட்டோம், எல்லா இடத்துலையும் கலந்துட்டு தவிர்க்க முடியாம இருக்குதே அப்படி என்றது தவிர்க்க முடியாம இருக்குதா இல்லையான்றதுக்குள்ள போயிடும். என்ன பிழைன்னு நீ கேட்பது மார்க்க, அதுவும் நீ மார்க்கம் பேசக்கூடியவனாக இருந்தால், உன்னிட்ட மார்க்க அடையாளங்கள் இருந்தால், உன்கிட்ட தீனுடைய அடையாளங்கள் இருந்தால், நீ அதுக்கு என்ன கொடுக்கிறாயண்டா, மார்க்க சான்றிதழ் கொடுக்குற. சாதாரண ஒரு பொதுமகன் பக்கத்தில் இருந்தாருண்டா, நீங்க கொஞ்சம் மார்க்கத்தோட தொடர்புடையவராக இருந்தா அவர் அதை அனுமதி என்று விளங்கலாம். இல்ல அவரை கூட பார்த்தேன், அவர் அதை என்ன பிழை என்று தான் கேட்டாரு அப்படி என்று அவர் உள்ளத்தில் ஒரு சுபகத்தை நீங்க ஏற்படுத்துவீங்க. உங்களே அவர் என்ன செய்வார், ஃபாலோ பண்ணுவார். அதே போல சில நேரங்களில் சில தவறுகளை நீங்க செஞ்சுட்டு மார்க்கத்துல பேரை கொடுப்பீங்க. எப்படி தெரியுமா, அவ்வளவு பெரிய தவறு இல்லைன்னு வைங்க, அவ்வளவு பெரிய தவறு இல்லைன்னு, இந்த தவறு யாருடைய உள்ளத்துல ஏற்கனவே நான் இப்படி பெரிய தவறு செய்யறனே, செய்யாம இருக்கிறனே என்று சாதாரண ஒரு மனிதர் இருப்பார், மார்க்க தொடர்பு இல்லாதவர். நீங்க அவ்வளவு பெரிய தவறு இல்லைன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு மார்க்கத்தை கொடுத்துட்டீங்க. என்ன கொடுத்துட்டீங்க, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நீ நினைச்ச மாதிரி இல்லை. இப்படி எத்தனை பேருக்கு நம்ம கெட்ட முன்மாதிரிகளாக இருந்திருக்கோம். இதை யோசிச்சு பாருங்க. எது தவறோ அது தவறு. சிறியதை பெரிதாகவும் காட்டக்கூடாது, பெரியதை சிறியதாகவும் காட்டக்கூடாது, அனுமதி இல்லாத அனுமதி என்றும் காட்டக்கூடாது. இவைகள் எல்லாம் நீங்க மார்க்கத்தின பேரால செய்த தவறுகள். உங்களை மார்க்க முன்மாதிரி என்று நினைச்சிட்டு கெட்ட வார்த்தைகள் பேசியிருப்பீங்க. இப்படி கெட்ட வார்த்தைகளை இந்த இடத்துல பேசுறது பிழை இல்லை. காரணம், அவர் செய்யறாரு, இவர் செய்யறாரு, அவர் செஞ்சா பிழை இல்லை தானே. அவர் செய்தா பிழை இல்லை என்பது அளவுகோல் அல்ல. இருந்தாலும் உங்களை முன்மாதிரியாக எடுக்கக்கூடிய உங்களோட பிள்ளை உங்களை முன்மாதிரி எடுக்கிற நம்ம எத்தனை விஷயம் தவிர்க்கிறோம். பிள்ளைக்கு முன்னுக்கால எத்தனையோ தவறுகளை தவிர்க்கிறோம். காரணம், புள்ள பார்த்து அதை பின்பற்றிடுவான். அந்த விளக்கம் ஏன் எங்களை மக்களுக்கு முன்கால வருது இல்லை. குடும்பத்தில் நல்ல மார்க்க இதோட போறோம்னு வைங்களேன், நம்ம ஒரு தவா இதோட தொடர்பிக்கிறோம். வீட்டுக்கு போற சந்தர்ப்பத்தில், ஊருக்கு போற சந்தர்ப்பத்துல எல்லாம் அந்த பேரை பாதுகாத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம். அந்த எல்லாம் பாதுகாக்கிற நம்மட நண்பர்கள் வட்டத்துக்குள்ள, மற்றவங்க வட்டத்துக்குள்ள நம்மளே முன்மாதிரியாக எடுப்பாங்களேன்னு தெரியாம பேசாம இருக்கிறோமா இல்லையா? அல்லது என்ன பிழை, அப்படி பிழைன்னு சொன்னார் ஒருத்தர், கடுமையான முறையில் அதை பிழைன்னு சொல்ற ஒருத்தர் இருப்பாரு. அதெல்லாம் ஒரு பிழையே இல்லைன்னு இவர் சொல்லுவீங்க. இப்ப நீங்க எந்த பேரால செய்றீங்க, மார்க்கத்துடைய பேரால, தஸ்ரிய